வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இதே மாதிரி வந்து புதுசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து புதுசாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக அந்த யூனிவர்சிட்டிஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் அதர் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதோட ஆட் அண்ட் டம் நியூஸ் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸில் உங்களுக்கு என்னங்கிறது எல்லாமே தெரியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்ததான். ஸோ அனெக்சர் 4ங்கிறது இப்போ அனெக்சர் 4, 5, 6 3 விதமாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அனெக்சர் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி, தனியார் கல்லூரிகள், அதாவது தனியார் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரிகள், பணிபுரிகள், பணிய அனுபவ சான்று, அந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஜேடி ஆஃபீஸ் மூலமாக வந்து எது வந்து கனெக்டிங்கில் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த அனெக்சர் 4 யூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அனெக்சர் 5 அப்படிங்கிறது இந்திய பல்கலைக்கழகம் மொத்தமாக வந்து இந்தியாவில் உள்ள எந்த யூனிவர்சிட்டிஸாக இருந்தாலும் சரி, அது டீம்டு யூனிவர்சிட்டி தான் இருந்தது. அவங்க வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலேருந்து டீம்டு யூனிவர்சிட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த ஃபார்மேட் அனெக்சர் 5 பயன்படுத்தி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஆஃப்டர் குவாலிஃபைடு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம் எல்லாருமே. அனெக்சர் 6 அப்படிங்கிறது வெளிநாட்டு பல்கலைக்கழகம். ஸோ அப்ராடில் யாராவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஆஃப்டர் குவாலிஃபைடு, ஸோ குவாலிஃபைடுக்கு அப்புறம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தி அவங்களும் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை வாங்கி இதை அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்குறதுக்கான முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். ஏன்னா அவங்க சொல்லியிருந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அண்டு லாஸ்ட் டேட், அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் இப்படிங்கிற விஷயம் வந்து ஆட்சி முடிவு போகிறனால இதுங்கள் நடக்கிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறனால எல்லோரும் வந்து இந்த இதை கொஞ்சம் வேகமாக வந்து இது பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே, அது போக இன்னொரு விஷயமும் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி வாங்கியிருந்தாலுமே இந்த அனெக்சர் ப்ரொசீஜர் பிரகாரம் இப்போ புதுசாக எல்லாருமே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே தெளிவாக சொல்லிக்கிறோம். ஸோ வேறு ஏதாவது கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் இருந்தால் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.